என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சரி. குழந்தை வச்சிருக்கீங்க. இந்த சக்கரை இது சக்கரை வைக்கணுங்களா? நல்ல ஏதாவது துணி வச்சு கூட வைங்க குழந்தை. ஆமா, அப்படியே குத்தும். ரொம்ப இதா இருக்கும். சரி, இப்ப அந்த வெயிட் சேர்ந்து இதுக்கு யார் மிஸ்மா காசு கொடுக்கல? சக்கரை இதோ கொஞ்சம் மேல ஏற்றி போடுங்க. ஐயாவோட ஆசீர்வாதத்தினால இடைக்கு இடம் போட்டு நல்ல ஞான குழந்தை. பாப்பா கிட்டல காலையில் இது வந்து இடம் போட்டாங்க, இடம் போட்டாங்களா? கரெக்டா அந்த பாப்பா என்ன பண்ணி தெரியுமா? இந்த தீபத்தை கும்பிட்டு இப்படி எப்பிரிவில் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ ஐயா கோயில் என்ன பண்ண முடியுமா? மற்ற அதை தூக்கி இதை தூக்கி விளையாட பிள்ளைங்கள அந்த பாப்பா கரெக்டா தீபத்தை கும்பிடுது. அதிசயம் கேளுங்க, நடந்தது காலையில பாரு. அவதான் அவங்க அம்மா ஐயாவோட இருக்கு சாமி. சக்கரை அரிசிங்கம்மா. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. சரி, அப்பா அப்படி முன்னாடி இடைக்கிட கொடுத்தீங்கல்ல, என்ன காரணம் எதுக்காக கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அது நீங்கள் சொல்லுங்க, உங்கள் மனசில் கருத்து என்னன்னு. அப்படியே கரெக்டாக இது எடுத்து மேலே சக்கரை அது மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி விட்டு பாருங்க. காசுக்குதா காசு எங்க இல்ல சில்லறை எடுத்துறல நானு காசு அமௌண்ட் சில்லறை கொடுங்கன்னு கேக்குறாங்க உங்கள. சரி அப்ப வைங்க. அந்த ஐயாக்கு சோதனை கொடுத்து பாரா. நான் அப்படியே சொன்னல, நேத்து ஃபோன் பண்ணி சில்லறை ஆனா உள்ள ஒரு சொல்ல போனா அப்ப பாருங்க கீழ வைங்க. அந்த தராசு கீழ விடுங்க. கீழ விடுங்க. வச்சிருக்கேன். நீங்களே எடுத்து வைங்க. கொஞ்சம் மேல நீங்க எடுத்து வைங்க. சாமி வேண்டி ஐயா வேண்டிங்க ரெண்டு பேரும் அவங்க நினைச்சு அவங்க எடுத்து
தீபம் வச்சுருக்காங்க. சிரிப்பு சரி சம்மா இருக்குன்னு அவரே பெல்றாரு போற. வச்சீங்க எதுக்காக வச்சீங்க அப்படின்றத நீ சொல்லுங்க. ஐயா கேட்கறாரு. ஆளுக்குதா சொல்லுங்க. எங்களுக்கே ஏற்கனவே குழந்தை பையன் இல்லை, அதனால எல்லாம் ஊர் உலகம்லாம் பார்த்தா தப்பா பேசுது. அதனால எங்க ஐயாவுக்கு முன்னாடி வச்சு எங்க ஐயா கேட்டது கொடுத்துட்டாரு. அதனால இப்போ வந்து நாங்க செஞ்சுட்டுங்க. ஆனா ஐயா வந்து இந்த மாதிரி குழந்தை வேண்டி போனீங்க? இல்ல இல்ல, இது குரு பூஜை ஆனப்ப வந்து எப்ப எங்களை இப்படி சோதிக்கிற, எனக்கு தான் இல்ல இதுங்களுக்கு காசு ஒண்ணு கொடு. வேண்டிட்டு போய் தான் பிறந்தது. ஆமா ஆமா, ஐயாக்கிட்ட வேண்டிட்டு போய் தான். அதுதான் மெயின். ஐயாக்கிட்ட வேண்டிட்டு போய் தான் பிறந்தது. சரி சரி கஷ்டம் அப்படியே நம்ம பண்ணீங்க. அப்படி இப்பதான் கொடுத்துருங்க. அப்படியே உண்டியிலே போட்டு முதலையே உண்டிலே போட்டுட்டேன். ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.